உங்க பேருக்கு ஆன்லைன்ல பட்டா மாறின உடனே எப்பா நம்ம பேர்ல பட்டாவே மாறிட்டுன்னு சந்தோஷத்துல பிரிண்ட் அவுட் எடுத்து அதை பத்திரமா வீட்டுல கொண்டு வச்சா மட்டும் போதாது. அதுக்கு அப்புறமும் சில விஷயங்கள் கரெக்டா நடந்திருக்கா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். அதுல முதல் விஷயம் என்னன்னா, உங்க ஊரு விஓ ஆபீஸ்ல வரைபடம், அதாவது எஃப்எம்பின்னு ஒண்ணு மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த எஃப்எம்பி வரைபடத்துல உங்க பேர்ல மாறின பட்டாவோட புது சர்வே நம்பரை பிரிச்சு அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அதே மாதிரி எல்லா விஓ ஆபீஸ்லயும் ஆப் பதிவேடு, அதாவது ஏ ரிஜிஸ்டர்னு ஒரு பதிவேடை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த பதிவேட்லயும் உங்க பேரை கரெக்டா அப்டேட் பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் கண்டிப்பா பார்க்கணும். அதுக்கப்புறம் சிட்டாவிலையும் கரெக்டா அப்டேட் ஆயிருக்கா அப்படிங்கறத உங்க பேர்ல பட்டா கிடைச்ச உடனே நேர்ல விஓ ஆபீஸ்க்கு போய் கண்டிப்பா செக் பண்ணிருங்க. இது எல்லாம் சரியான முறையில் அப்டேட் ஆயிருந்தா தான் உங்க பேர்ல வாங்கின பட்டா முழுமையடையும். அது என்னன்னே தெரியலப்பா. பட்டா அவங்க பேருக்கு மாறினதுக்கு அப்புறம் சில மாதங்களுக்கு விஓ ஆபீஸ் பக்கம் போறதுக்கே நிறைய பேர் பயப்படுறாங்க.